ஃபிபோனோக்கி டைம் டூல். இந்த சாப்டரில் நம்ம ஃபிபோனோக்கி டைம் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டூல் செக்ஷன் போயிடுங்க, ஃபிபோனோக்கி டைம் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நான் வந்து லோவிலேருந்து ஹைக்கு இந்த டைம் டூலை ப்ளாட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த டைம் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ரீட்ரேஸ்மெண்ட்டும் இல்லாத ஒரு ஸ்விங்காக பார்த்துட்டு ப்ளாட் பண்ணுங்கள். அப்படி போடும்போது நமக்கு கீழே வந்து 1 2 3 5 8 இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிபோனோக்கி சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் 13 21 34 அப்படியே தான் போகும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு ட்ரெண்டோட க்ரோத்தை மீன் பண்ணுது, க்ரோத் டைமிங்கை மீன் பண்ணுது. இது நமக்கு என்ன இன்டிமேட் பண்ணோம் அப்படின்னா, எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட வருதோ அந்த டைமில் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் வந்துட்டு முடியலாம் அப்படின்றத தான் இது ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனால் கட்டாயம் அந்த ட்ரெண்டு முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி தான் முடியறதில்லை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரியோ எக்ஸிட் பாயிண்ட்டோ கிடைக்கும் போது நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபிபோனோக்கி டைம் டூல் எனக்கு பெருசாக பயன்படலை, அதனால் நான் இதை பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோட 1 hour சார்ட். இதுலேயும் நான் போய்ட்டு இந்த டைம் ஜோன் எடுக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாத லோவிலேருந்து ஹைக்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த பொட்டன்ஷியலாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் வந்து முடிய போகுது அப்படின்றத தான் அது ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணும். ஆனால் இதை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரிஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் நான் இதை பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. பொதுவாக நம்ம எல்லாருமே ப்ரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கான இம்பார்ட்டண்ட்டை டைமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்குறதில்ல. ஆனால் நம்ம ப்ரைஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு டைமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ டைமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம எப்போவுமே ப்ரைஸோட சப்போர்ட் அப்படின்னும் போது ப்ரைஸோட சப்போர்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா இங்கே எடுக்கிறோம், அப்புறம் இந்த ஜோன் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து ப்ரைஸோட சப்போர்ட்டாக நம்ம கணக்கில் எடுக்கலாம். இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துலையே நிற்கும். ஆனால் டைமோட சப்போர்ட் அப்படின்னும் போது ஒரே இடத்துல என்றைக்குமே இருக்காது. டைமோட சப்போர்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா இப்போ ப்ரைஸோட சப்போர்ட் என்னமோ இதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வரும்போது இந்த டைம் மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா டைமுக்கு நமக்கு அந்த சப்போர்ட்டோட ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்சஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே வரும். இப்போ ஃபிக்ஸடாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது ப்ரைஸோட சப்போர்ட். எப்போல்லாம் இந்த மாதிரி கீழே மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிக்கிட்டே வருதோ இதுதான் வந்து டைமோட சப்போர்ட் நம்ம கணக்கு எடுக்க முடியும். இப்போ இந்த டைமோட சப்போர்ட்டை நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹை வந்ததுக்கு பிறகு அடுத்து ஒரு ஹை வந்ததுன்னா அந்த 2 ஹையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹை தான் கிடச்சிது, இந்த ஹை கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளால் இதை கெஸ் பண்ண முடியுமா, இந்த இடத்துல தான் டைமோட சப்போர்ட் வரப்போது கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நமக்கு இந்த ட்ரெண்டோட ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 30 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி இது 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் ஆங்கிள். இப்போ ஒரு மேஜர் ஹை நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஹையிலேருந்து ஒரு 30 டிகிரிக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஃபஸ்ட்டு இது 30 டிகிரி, இது பாருங்கள் 30 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் ஆங்கிள் நான் வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு ரே போட்டு மார்க் பண்ணிடுறேன். அதே போல் 40 டிகிரிக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம இந்த ஹை வந்த உடனே 30 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் 40 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டோம். இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து டைமோட சப்போர்ட். எப்போவுமே ஒரு ஹைக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் டைமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எந்த இடத்துல வரப்போகுதுன்றதை நம்ம முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்படி கெஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு அந்த டைமோட சப்போர்ட் ஜோனுக்கு பக்கத்துலேயே ப்ரைஸோட சப்போர்ட்டும் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வேலை செய்யும். இதை பெரும்பாலும் நம்ம ஒரு மேஜர் ட்ரெண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மைனர் ட்ரெண்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல அக்யூரேட்டான என்ட்ரிஸ்லாம் நம்மளால் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் தான். நான் இப்போ ஒரு 3 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடுறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு மேஜர் லோவாக இருக்குது. இந்த மேஜர் லோவில் இருந்து நான் வந்து அதே மாதிரி தான் 60 டிகிரி 40 டிகிரி 30 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இது 60 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆர்க் போட்டு மார்க் பண்ணிடலாம். $60 அடுத்து வந்து 40 டிகிரி. ஓகே, இப்போ 30 டிகிரி நான் போடலை, வேணும் அதையும் போடுறேன். 30 டிகிரிக்கு வந்து மார்க்கெட் வரல, அதனால போட்டு வைப்பேன். இது 30 டிகிரி. இப்போ நம்ம அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம ப்ரைஸோட சப்போர்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரைஸோட சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் எங்கே எடுத்துகிட்டு போனால் இங்கே வந்து ஒரு மார்க்கெட்டில் ரன்வே கேப் ஒன்று இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த இடமே வந்து நமக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் பாயிண்ட் தான் இருந்திருக்கு. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட, ப்ரைஸோட சப்போர்ட் ஜோன் கிட்ட டைமோட சப்போர்ட் ஜோன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அந்த இடத்துல டெஃபினட்டாக ரியாக்ட் பண்ணும். அப்படியே க்ரூட் ஆயிலையும் போய் பார்ப்போம். க்ரூட் ஆயிலையும் அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ இந்த ஹையில் இருந்து $60 டிகிரி அதே போல் 40 டிகிரி. சரியா? இந்த 60 டிகிரி 40 டிகிரி மட்டும் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஒருவேளை சப்போஸ் நமக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஆங்கிள் போட்டிருந்தா எங்கெங்கே வந்து போடுறதையும் பார்ப்போம். லோவில் இருந்து 40 டிகிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நமக்கு இந்த லோ கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு மேஜர் லோ கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு 40 டிகிரிக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இந்த இடத்துலலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம். இப்போ இந்த இடம் வந்து டைமோட சப்போர்ட் கம் ப்ரைஸோட சப்போர்ட், இது ரெண்டுமே கரெக்டாக மீட் ஆகிற இடமா இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப அக்ரெசிவான இடமா இருக்கும்ன்றது தான் வந்து டைம் அண்ட் ப்ரைஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கேனில் இது வந்து ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது.
கேனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் டைம் அண்ட் ப்ரைஸ் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்படி நம்ம மேனுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் வெறுமனே ட்ரெண்ட் லைனையும் ட்ரெண்ட் ஆங்கிளையும் வச்சு எப்படி டைம் அண்ட் ப்ரைஸோட மீட்டிங் பாயிண்ட், அதாவது டைம் அண்ட் ப்ரைஸ் ஸ்கொயர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எந்த இடத்துலலாம் உங்களுக்கு டைமும் ப்ரைஸும் மீட் ஆகுதோ, டைமோட சப்போர்ட்டும் ப்ரைஸோட சப்போர்ட்டும் எந்த இடத்துலலாம் மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ரொம்பவே அக்ரெசிவான என்ட்ரிஸ் நம்மளால் எடுக்க முடியும். தட்ஸ் இட் ட்ரேடர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிபோனாக்கி டைம் டூலை விட நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆங்கிளை பேஸ் பண்ணி டைமோட சப்போர்ட்டை நம்ம எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சாப்டரில் நம்ம ஃபிபோனாக்கி ஃபேன் டூலை எப்படி யூஸ் பண்ண முடியும், ஃபிபோனாக்கி ஃபேன் டூலை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, என்ன கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபிபோனாக்கி ஃபேன் டூல் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.